டீடாக்ஸ் டயட்டில் நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுதான் கம்பு கூழ். இதே ரெசிபியை நீங்கள் ராகி வச்சும் பண்ணலாம். நான் இப்போ முழு கம்பு வச்சு பண்ண போகிறேன். இதே நீங்கள் கம்பு மாவு இருந்தால் கூட ட்ரை பண்ணலாம். ஒரு கப் அளவு, ஒரு பார்ட் அளவு கம்பு எடுத்திங்கன்னா அப்படின்னா அதோட ஹாஃப் பார்ட் அளவு நொய் அரிசி, தட் இஸ் ப்ரோக்கன் ரைஸ் எடுத்துக்கங்க. இதை ஒரு மதியானம் ஒரு 2 o'clock போல் நீங்கள் ஊற வச்சுட்டுங்க. ஸோ இப்போ நான் வந்து அடுத்த நாள் வந்து இதை எப்படி ஃபர்மெண்ட் பண்ணி அடுத்த நாள் காலையில் இல்லை மத்தியானத்துக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் ஒரு 2 o'clock இதை முந்தின நாளே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நைட்டு ஒரு 7 o'clock போல் நம்ம கம்பை வந்து நல்லா அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணியை விட்டு நம்ம வந்து நல்லா வந்து நொய் அரிசியை நீங்கள் குக் பண்ணிடணும். ஸோ இதே மதியானம் சாதம் வடிச்சிருந்தது மீந்ததுன்னா கூட அதையே கூட நீங்கள் உதிர்த்து போட்டுக்கலாம். தென் கம்பை நல்லா இந்த மாதிரி மையை அரைச்சிக்கோங்க. மையை அரைச்சிட்டு இந்த நொய் அரிசி வெந்ததுக்கப்புறம் இந்த கம்பு மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். ஒரு 80% குக்காக இருந்தால் கூட போதும். ஸோ இதுக்கப்புறம் இந்த கம்பு மாவை நம்ம பொறுமையாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணும்போது பொறுமையாக சிம்மில் வச்சு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் வரும். நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும். அதே மாதிரி நல்லா வந்து அது குக் ஆகணும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறுமையாக சிம்மில் வச்சு ஒரு 10 to 15 minutes நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி இன்னொரு நல்லா வந்து அதுக்கப்புறம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அன்றைக்கி அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் நைட் வந்து நம்ம மூடி வச்சிடறோம். இது பாருங்கள் எப்படி நல்லா வந்து குக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். மூடி போட்டு அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. காலையில் நீங்கள் எழுந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதை பிடிக்காதவங்க அதை அப்படியே ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். அதை மாட்டுக்கு போடுவாங்க. ஸோ அதனால் அதை அப்படியே ரிமூவ் பண்ணி வச்சுட்டு நல்லா வந்து தயிர் மிக்ஸ் பண்ணி சின்ன வெங்காயம் போட்டு, உங்களுக்கு கொத்தவரங்காய் வத்தல் இருந்தால் எனக்கு பிடிக்கும். ஸோ உங்களுக்கு அது இருந்தால் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கூழ் வந்து கம்பில் நிறைய அயன் இருக்குது. அதே மாதிரி ராகியில் பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்குது. இதை வந்து கூலிங் எஃபெக்ட் தரும். சம்மரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கையால் கரைக்கும் போது தான் நம்மளோட எனர்ஜி அந்த உணவோடு நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.